தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது இந்த விவகாரம் குறித்து கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஷசாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்கும் அரசு உத்தரவை எதிர்த்து தற்பொழுது முகமது கோஸ் என்பவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தில் பலியானவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு எப்படி வழங்க முடியும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து இதுவரை 65 பேர் பலியாகியிருக்கிறார்கள். பலியானவர்கள் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. அரசின் இந்த முடிவை எதிர்த்து தற்போது சென்னையைச் சேர்ந்த முகமது கோஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் கள்ளச்சாராயம் குடிப்பது சட்டவிரோத செயல் என்றும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக கருதக்கூடாது எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து உள்ளிட்ட விபத்துகளில் பலியானவருக்கு குறைந்த இழப்பீடு வழங்கும் நிலையில் விஷச்சாராயம் குடித்து பலியானவர்களுக்கு எந்த அடிப்படையில் அதிக இழப்பீடு வழங்கப்படுகிறது என்பதை அரசு தெளிவுபடுத்தவில்லை என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளோ சமூக சேவைகளோ சமூகத்துக்காக உயிர் தியாகம் செய்தவர்களோ அல்ல என்பதால் அவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் அரசின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது விஷச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது அதிகம் எனவும் இவ்வளவு அதிக தொகையை எப்படி வழங்க முடியும் எனவும் நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. மேலும் இந்த தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்து அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.